section C section C la 26th question. Find the ratio in which the point 8 by 5 comma y divides the line segment joining the point 1 comma 2 and 2 comma 3. Also find the value of y அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரேஷியோ கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணியிருப்போம், நம்ம இந்த லைனுக்கு m கம்மா n பதில் k, அதாவது m is to n பதில் k is to 1 போட்டிருப்போம். ஸோ இந்த ஃபார்முலாவில் எடுத்துட்டு வரும்போது நமக்கு ஆல்ரெடி என்ன இருக்கு, பாயிண்ட் கொடுத்துட்டாங்க. ஸோ 8 by 5 கமா y இதுதான் அந்த பாயிண்ட், அதாவது பிங்கிற பாயிண்ட்ல இது is equal to என்ன வந்திருக்கும், m into x2 m into x2 plus n into y2 இல்லையா, அதனால 2k plus 1 divided by m plus n ல, அதனால k plus 1 கமா k into 3, அப்போ 3k plus 1 into 2 is 2 divided by k plus 1. ஸோ நமக்கு இங்க எக்ஸுக்கு இதையும் ஒய்க்கு இதையும் வந்து ஈக்குவேட் பண்ணலாம். பட் நமக்கு இருக்கிறது என்னன்னா, நம்பர் வச்சிருக்கு இது மட்டும் தான் இருக்கு, ஒய்யை தெரியணுன்றதுனால தான் நம்ம இதை பண்றோம். அதனால முதல்ல கே கண்டுபிடிக்கணும். ஸோ கே கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம், இதை மல்டிப்ளை பண்றோம், இதை வந்து ஈக்குவேட் பண்றோம் அப்படின்னா 2x 2k plus 1 divided by k plus 1 equal to 8 by 5. ஸோ இந்த k இங்க வந்துச்சு அப்படின்னா மல்டிப்ளிகேஷன் போயிடும், இந்த 5 இங்க வந்தா இது மல்டிப்ளை ஆகிடும். ஸோ 5 இங்க வந்ததுன்னா என்ன ஆயிடும், 10k plus 5 k plus 5 equal to 8k plus 8. ஸோ இது இங்கேயும் கொண்டு வந்தோம் அப்படின்னா 8k வந்தா minus 8k, அப்போ 10k minus 8k is 2k. இந்த 5 இங்க வந்துச்சு அப்படின்னா 3, சரியா, ஏன்னா minus 5 ஆயிடும், 8 minus 5 is 3. அப்போ k is equal to 3 by 2. முடிஞ்சுதா, k equal to 3 by 2 வந்தது. ஸோ நமக்கான ரேஷியோ என்ன, k is to 1. அப்போ 3 by 2 is to 1 அப்படின்னா இந்த 2 என்ன பண்ணலாம், இங்க கொண்டு வந்துடலாம், எல்சிஎம் மாதிரி இல்லாம இந்த மல்டிப்ளை பண்றது டிவிஷன் தானே இது, இங்க எடுத்துட்டு தான் மல்டிப்ளிகேஷன், 2 into 1 is 2. அப்போ 3 is to 2 தான் என்னது நமக்கான ரேஷியோ. முடிஞ்சுதா, இப்போ இந்த ரேஷியோ தூக்கி நம்ம ஒய்ல சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா 3k plus 2 divided by k plus 1. k என்னது 3, 3 3s are 9. இங்க 1ன்ற இடத்துல தான் என்ன இருக்கு, into 2, சரியா, அதாவது n-ன்ற இடத்துல தானே 2 வந்தது. ஸோ இங்க 2 2 2s are 4, அப்போ 9 plus 4 is 13. இங்க 3 plus 2 equal to 5. So 13 by 5 is the answer. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் சம், ABCD is a rectangle formed by the point அப்படின்னு சொல்லிட்டு 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ 4 பாயிண்ட் வந்து என்ன பண்றோம், 4 கார்னர்ல இந்த ABCD டயக்ராம் வரைஞ்சிடும். டயக்ராம் வரையும்போது என்னன்னா ABCD லைனா எழுதுங்க, சரியா, இங்க A இங்க B போட்டா நெக்ஸ்ட் இங்க C இங்க D போடுங்க. ஸோ அப்படியே கண்டினியூஸா வர மாதிரி போடுங்க, இங்க A இங்க B அப்புறம் இங்க C இங்க D இப்படி போடாதீங்க, சரியா, ஒரு கண்டினியூஸா போடுங்க. அதே மாதிரி அந்த பாயிண்ட்டுக்கு என்ன சொல்லிருக்காங்க, ஸோ இதுல வந்து முக்கியமான விஷயம் ரெஸ்பெக்டிவ்லி அப்படின்னு கொடுத்துட்டாங்க இல்லையா. ஸோ இதுல AB அப்படிங்கிறதுக்கு தான் என்னது P, அடுத்தது BC அப்படின்னு எடுக்கிறோம் இல்லையா, இந்த BCக்கு தான் என்னது Q, அப்புறம் CDக்கு தான் வந்து R, அந்த AD இருக்கு இல்லையா, ADக்கு தான் என்னது S. ஸோ இதுல வந்து மிட் பாயிண்ட்டும் போட்டாச்சு. இப்போ மிட் பாயிண்ட் அப்படிங்கிறதுனால என்ன பண்றோம், இந்த மிட் பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டு வரும். ஓகேவா. இந்த மிட் பாயிண்ட்டை கண்டுபிடிக்கும் போது இவங்க என்ன கேட்டிருக்காங்க, ஷோ தட் த டயகனல் ஆஃப் அ குவாடிலேட்ரல் PQR வந்து பைசெக்ட் ஈச் அதர், சரியா. இப்போ பைசெக்ட் ஈச் அதர்னா இங்க ரெண்டுத்தையும் பைசெக்ட் ஈச் அதர்ல செக் பண்ணும்போது இதுவே மிட் பாயிண்ட்ஸ், சரியா. அப்போ இந்த பாயிண்ட் கண்டுபிடிச்சி இந்த பாயிண்ட் கண்டுபிடிச்சா இந்த 2 பாயிண்ட்டுக்கு வர மிட் பாயிண்ட் இந்த 2 பாயிண்ட்டுக்கு வர மிட் பாயிண்ட் சேமா இருந்துச்சு அப்படின்னா அது என்னது, கரெக்டா அவங்க சொன்ன மாதிரி பைசெக்ட் ஈச் அதர், சரியா. மிட் பாயிண்ட் ஏன்னா இந்த டிஸ்டன்ஸ்ல இருந்து இந்த டிஸ்டன்ஸ் சேம், இந்த டிஸ்டன்ஸ்ல இருந்து இந்த டிஸ்டன்ஸ் சேம் அப்படின்றது தான் எனது மிட் பாயிண்ட்ல சொல்றது. ஸோ இப்படிதான் இந்த சம்மை சால்வ் பண்ணணும். இந்த ஃபார்முலாவோட இருக்கு. ஸோ ஃபார்முலால எப்படி அப்ளை பண்ணியிருக்காங்கன்னு இருக்கு. ஸோ எப்படி மார்க்கிங் ஸ்கீம்ன்றதும் இருக்கு. ஸோ இதுதான் இந்த சம்முடைய ஸ்டெப். நெக்ஸ்ட் 27th sum. In a teacher's workshop, the number of teachers teaching French, Hindi and English are 48, 80 and 144 respectively. Find the minimum அப்படின்னு சொல்லிட்டாங்க. மினிமம்னால என்னது,
HCF எடுக்கணும். HCFனா என்னது? இந்த 48க்கு தனியா, 80க்கு தனியா அண்ட் 144க்கு தனித்தனியா எடுக்கணும். LCM அப்படி எங்க வரும் அப்படின்னா, இதை மேக்ஸிமம்னு கேட்டிருந்தாங்க அப்படின்னா LCM. ஏன்னா LCMக்கு எப்பவுமே கிரேட்டர் நம்பரா வரும், HCFக்கு எப்பவுமே ஸ்மாலர் நம்பரா வரும் அப்படிங்கிறது. சரியா? அதனால HCF எடுத்துட்டு என்ன பண்ணணும்? therefore the numbers அப்படின்னு கொடுக்கும்போது HCF வச்சு எல்லாத்தையும் டிவைட் பண்ணா 16ல இது 3 டைம், இது 5 டைம், இது 9 டைம். So 9 plus 5 14, 14 plus 3 is 17. So next sum. Prove that அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ப்ரூவ் தட்ல டேனு காட்டு இந்த மாதிரி எல்லாம் எது வந்தாலும் சரி, சைன் காசே வந்தா கூட சரி, முதல்ல என்ன பண்ணுங்க, எல்லாத்தையும் சைன் பை காசுக்கு மாத்திருங்க, சைன் காசாவே மாத்திருங்க. ஓகேவா? இப்போ சீக்கண்ட் இருக்கு அப்படின்னா சீக்கண்ட்னா என்னன்னு தெரியும், 1 பை காசுன்னு தெரியும். கொசீக்கண்ட்னா என்ன, 1 பை சைன் அப்படின்னு தெரியும் இல்லையா? ஸோ இந்த மாதிரிலாம் கொடுக்குறாங்க அப்படின்னா முதல்ல காசை சைனுக்கு மாத்திடுங்க. சரியா? முதல்ல காசு சைனுக்கு மாத்திட்டீங்க அப்படின்னா சம் ஈஸி ஆயிடும். ஓகேவா? இப்போ tan அப்படிங்கிறது என்னது, சைன் பை காஸ், காட்டுங்கிறது காஸ் பை சைன். நெக்ஸ்ட் 1 மைனஸ் காட், இங்க எப்படி 1 மைனஸ் காட் இப்படி ஆச்சு அப்படின்னா 1 மைனஸ் காட் அப்படின்னா என்னது, காஸ் தீட்டா பை சைன் தீட்டா இல்லையா? இப்போ எல்சிஎம் எடுத்தோம்னா அதாவது 1 பிளஸ் 3 பை 2 ஞாபகம் இருக்கா? இந்த 2 மல்டிப்ளை பண்ணோம்னா 2 பிளஸ் 3 இஸ் பை இங்க வரும் இல்லையா? ஸோ அது மாதிரி இந்த சைன் இங்க மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா சைன் இன்டூ 1 சைன், சைன் மைனஸ் காசு டிவைடட் பை சைன், இங்க காஸ் மைனஸ் சைன். இது நம்ம புக்லயே இருக்கு இந்த சம். சரியா? இந்த புக் சம்மே தான். ஸோ இது வந்து ஆல்ரெடி ஸ்கூல் நோட்ஸ்லலாம் உங்களுக்கு ஆல்ரெடி இருக்கும் இந்த சம். ஸோ இங்க செக் பண்ணும்போது இதை டிவிஷன் ஆஃப் டிவிஷன், இப்போ 3 பை 2 டிவைடட் பை 5 பை 2 இப்படி இருக்கு அப்படின்னா டிவிஷன் ஆஃப் டிவிஷன் எப்படி எழுதலாம், 3 பை 2 டிவைடட் பை 5 பை 2 இப்படி எழுதிக்கலாமா? ஸோ இதை சால்வ் பண்றதுக்கு என்ன பண்ணுவோம், டிவிஷனை மல்டிபிகேஷனா மாற்றுவோம். அப்போ 3 பை 2 இன்டூ பண்ணும்போது இது என்ன ஆயிடும், தலைகீழ் ஆயிடும், ரெசிப்ரோக்கல் ஆயிடும். அப்போ 2 பை 5 மாறிடும். ஸோ 2 2 கேன்சல், இங்க 3 பை 5. சேம் லைக் தட் இதுவும் இங்க வரும்போது என்ன ஆயிடும், சைன் மேல போயிடும், காசு சரி இது வந்து மேலே வந்துருமா? ஸோ சைன் இன்ட்டு சைன் ஆகிடும், இது காசு இன்ட்டு இந்த வேல்யூ வந்துடும். ஸோ இதை உள்ள கொண்டு போயிருந்தோம் அப்படின்னா இது என்ன வந்திருக்கும், 1 பை சைன்ன்றதில் ரெண்டுத்துலையும் காமனாக எடுக்கும்போது இங்கே மைனஸ் ஆயிருக்கும். இது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர், இதை எடுத்துட்டு வந்தோம்னா ஏ கியூப் மைனஸ் பி கியூப் ஃபார்முலாவில் எடுத்துட்டு வந்தோம்னா என்னது, ஏ மைனஸ் பி அப்புறம் ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் ஏபி அப்படிங்கிற ஃபார்முலாக்குள்ள சப்ஸ்டியூட் ஆகும். நெக்ஸ்ட் இதுவும் மல்டிபிளிகேஷன் இதுவும் கேன்சல் ஆயிடுச்சு. பட் இது வரும்போது 1 பிளஸ் என்ன சைன் காசுன்னு இருக்கும், இங்க சைன் காசுன்னு வரும்போது என்ன ஆயிடும், அதாவது 1 பிளஸ் சைன் தீட்டா காஸ் தீட்டா டிவைடட் பை சைன் தீட்டா காஸ் தீட்டான்னு இருக்கு. சரியா? இதை பண்ணதை ரிவைஸ் பண்றது, அதாவது அப்படியே ரிவர்ஸ் பண்றது தான் என்னன்னா 1 பை சைன் தீட்டா காஸ் தீட்டா இது தனியாகவும், நெக்ஸ்ட் பிளஸ் சைன் தீட்டா பை காஸ் தீட்டா, சைன் தீட்டா பை சைன் தீட்டா காஸ் தீட்டா, சைன் தீட்டா காஸ் தீட்டா இது ரெண்டுமே கேன்சல் ஆயிடுமா? எப்போ இது இங்க தனியா எடுத்துட்டு வரும்போது தான். அதை பண்ணா 1 பை சைன் என்னது நமக்கு கொசிகன் தீட்டா, அதே மாதிரி 1 பை காஸ் என்னது சீக்கன் தீட்டா, ஆல்ரெடி பிளஸ் 1. ஸோ ஆன்சர் என்னது நமக்கு 1 பிளஸ் சீக்கன் தீட்டா. 2 பிளஸ் 1 என்ன, 1 பிளஸ் 2 ரெண்டு ஒன்று தானே, அதனால இப்படி எழுதியிருக்காங்க. சரியா? ஸோ நெக்ஸ்ட் சம் 29th என்னதுன்னா 3 years ago. சரி, அகோனால என்னது, மைனஸ் பண்ணிக்கணும். சரியா? ஹென்ஸ் அப்படின்னு சொல்றாங்க, ஃப்ரம் நவ் அப்படின்னு சொல்றாங்கன்னா ஆட் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ 3 years ago அப்படின்றதுனால மைனஸ் யூஸ் பண்றாங்க. அப்போ ரெண்டு பேருடைய ஏஜ் கம்பேர் பண்ணும்போது ரெண்டு பேருக்கும் 3 years ago என்ன இருக்கும், 3 வயசு கம்மியா இருந்திருக்குமா, அதனால ரெண்டுத்துக்கும் மைனஸ் பண்ணிக்கணும். ஸோ 3 years ago Rashmi was thrice old as Nazma அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 10 years later, லேட்டர்னா என்ன, ஆட் இந்த பண்ணியிருக்காங்களா, ஆட் ட்வைஸ், யாருடைய ஏஜ் வந்து ரேஷ்மி வந்து என்னவா த்ரைஸ் ஓல்ட் as நஸ்மா அப்படின்றாங்க. அப்போ இவங்க தான் எக்ஸ் தான் வந்து ரேஷ்மி அப்படின்னா நஸ்மா ஒய்ன்னு வச்சோம் அப்படின்னா என்ன பண்ணலாம், இவங்களுடைய ஏஜை இவங்களுக்கு கம்பேர் பண்றாங்க, அதனால தான் இவங்களுக்கு நம்ம மல்டிப்ளை பண்ணணும். அதே மாதிரி தான் திரும்பவும் 10 years ஃப்ரம் நவ், அதாவது இப்போதுல இருந்து 10 years லேட்டர் அப்படின்னும் போது யாருடைய ஏஜ், திரும்பியும் நஸ்மா ஏஜ் தான் வந்து யார் கூட கம்பேர் பண்றாங்கன்னா ராஷ்மி ஏஜ், அதனால கம்பேர் பண்றவங்களுடைய ஏஜோட மல்டிப்ளை பண்ணிக்கணும். பண்ணதுக்கு அப்புறம் ரெண்டு ஈக்குவேஷன் நமக்கு இங்க கிடைச்சிருக்கு. இந்த ஈக்குவேஷன் நம்ம சால்வ் பண்ணோம்னா என்ன கிடைக்கும், நமக்கு எக்ஸுக்கு 42 அண்ட் ஒய்க்கு 16. இது நம்ம இஷ்டம் தான், எந்த எலிமினேஷன் மெத்தடா இருந்தாலும் சரி, சப்ஸ்டியூஷன் மெத்தடா இருந்தாலும் எந்த மெத்தட் போட்டு வேணா நீங்க சால்வ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சம், இந்த கிவன் ஃபிகர் AB is a
diameter அப்படின்னு சொல்லிட்டாங்க. If circle with center O, AQ, BP and PQ are tangent to the circle, prove that angle POQ is equal to 90 degree. இப்போ சொல்லியிருக்கிறது எல்லாமே என்னன்னா, இந்த இடத்துல A அப்படிங்கிறது இந்த B அப்படிங்கிற ஏபிங்கிற ஒரு டயமீட்டராக இருந்துட்டு போகுது, ப்ளஸ் இந்த லைன் எது பிபி அப்படி இந்த லைன் போகுது இல்லையா, இது அப்புறம் ஏக்யூ அண்டு பி, இதெல்லாமே என்ன ஆகுது, டேஞ்சன்ட் ஆகுது. ஸோ டேஞ்சன்ட்னா என்னது, லைன் அங்கே எப்படியும் இங்கே டச் ஆனால் இங்கே 90 டிகிரி நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தெரியுதா. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, ப்ரூவ் தட் பிஓக்யூ பிஓக்யூ இந்த இடம் இருக்கு இல்லையா, இந்த இடம் வந்து நமக்கு 90 டிகிரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த லைன் செக் பண்ணும்போது எது ஏஓக்யூ அப்படிங்கிற ஒரு ட்ரையாங்கிள் எடுக்கும் போதும், அதே மாதிரி ஆர்ஓக்யூ அப்படின்னு இந்த ட்ரையாங்கிள் எடுக்கும் போதும் இது என்னவா இருக்கும், கண்டிப்பா இது ஒரு காமன் லைன். அதே மாதிரி இங்க ஒரு 90 டிகிரி, இங்க ஒரு 90 டிகிரி, சரியா. அதே மாதிரி இந்த டேஞ்சன்ட் ரெண்டுமே சேமா மீட் ஆச்சுன்னா இந்த ரெண்டு சைடும் என்னவா இருக்கும், சேமா இருக்கும். ஸோ இதெல்லாம் வச்சு இது ஒரு காங்க்ருவன்ட் ட்ரையாங்கிள். அதே மாதிரி இந்த பிஓபி, அதே மாதிரி ஆர்ஓபி இந்த ட்ரையாங்கிள் எடுக்கும் போதும் இதே பாசிபிலிட்டிஸ் தான். இந்த பிக்யூ அதாவது பிபியும் ஆர்பியும் சேமா இருக்கும். டேஞ்சன்ஸ் மீட் அட் எக்ஸ்டீரியர் பாயிண்ட் ஆஃப் அ சர்க்கிள் ஆர் சேம். ஓகேவா, லென்த் வந்து சேமா இருக்கும். அதே மாதிரி ஒரு காமன் லைன், அதே மாதிரி இங்க ஒரு 90 டிகிரி, இங்க ஒரு 90 டிகிரி. அதனால இது இந்த ரெண்டு ஈக்குவேஷன்ல இருந்தும் நமக்கு என்ன கிடைக்குது, ரெண்டுமே ஈக்குவல் அப்படிங்கிறது. ஏஓக்யூ இஸ் ஈக்குவல் டு ஆர்ஓக்யூ அண்ட் பிஓபி இஸ் ஈக்குவல் டு ஆர்ஓபி அப்படின்றது, இந்த ரெண்டு லைனும் ஈக்குவல் அப்படின்றது, ஆங்கிள்ஸ் ஈக்குவல் தெரிஞ்சிச்சு. அப்போ ஆங்கிள் ஈக்குவலா இருந்துச்சுன்னா ரெண்டு ஆங்கிள் ஆட் பண்ணும்போது ரெண்டுமே 90 டிகிரி 90 டிகிரி 180 டிகிரி, சரியா. ஸோ இது ரெண்டுமே ஈக்குவல் தானே, இது ஆட் பண்ணும்போது ரெண்டுமே ஈக்குவல். ஸோ 2 டைம்ஸ் ஆஃப் ஒரு ஆங்கிளை பற்றி நம்ம சொல்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஆங்கிளை 2 டைம்ஸ் ஆஃப்னு எழுதிக்கலாம், ரெண்டு ஆங்கிளும் ஈக்குவலாக இருந்தால், அதனால 2 டைம்ஸ். ஸோ இது ரெண்டுத்துல 2 காமனாக எடுத்தோம் அப்படின்னா என்னது, QOR அண்ட் ROP நமக்கு கேட்டது அதுதானே. ஸோ அது எழுதும்போது எனக்கு 90 டிகிரி, இந்த 2 இங்கே கொண்டு வந்துட்டோம்னா டிவைடட் பை 2 ஆகிடும், 90 டிகிரி வந்துடும். ஸோ இதுதான் என்னது QOR அண்ட் ROP அப்படின்றது. அப்போ POQ, சரியா. இந்த ROன்றது நடுவில் வர லைன். ஸோ ரெண்டுத்தையும் செக் பண்ணோம்னா POQ இஸ் 90 டிகிரி. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் சம் 30th சம். 30th என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, a circle with center O and radius 8 cm is inscribed a quadrilateral ABCD in which PQRS are the point of contact as shown. If AD is perpendicular to DC, BC is equal to 30 cm and BS is equal to 24 cm, find the length DC அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரி, இப்போ நமக்கு இந்த tangents meet exterior point exterior at circle அப்படின்னால என்ன வந்திருக்கும், இந்த மீட் பண்ற இந்த லைன்ஸ் ஈக்குவல் அப்படின்றது தெரியுமா. அப்போ ஏபி ஈக்குவல் டு ஏஎஸ், அதே மாதிரி பிபி அதாவது பிடி இஸ் ஈக்குவல் டு டிக்யூ, அதே மாதிரி கியூசி இஸ் ஈக்குவல் டு ஆர்சி, அதே மாதிரி பிஆர் இஸ் ஈக்குவல் டு எஸ்பி, இதெல்லாம் ஈக்குவல். நெக்ஸ்ட் என்ன தெரியும் அப்படின்னா, அவங்க சொல்லியிருக்கிறது ரேடியஸ் தான். ரேடியஸ் என்னது 8 சென்டிமீட்டர்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, இதுல இருந்து இது ரேடியஸ், அப்போ இதுல இருந்து இது ரேடியஸ். அப்போ இது என்னது, நமக்கு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் அப்படின்றது தெரியுது. அதாவது டேஞ்சன்ட்ல செக் ஆச்சுன்னா ரைட் ஆங்கிள் வரும், சரியா. ஸோ இங்க ரைட் ஆங்கிள் இருக்கு ஆல்ரெடி, இங்கேயும் 90 டிகிரி, இங்கேயும் 90 டிகிரி, அப்போ இங்கேயும் 90 டிகிரியா இருக்குமா. ஓகேவா. ஸோ இது என்ன சொல்லலாம், பிஓக்யூடி, அதாவது பிஓக்யூடிங்கிறது ஒரு ஸ்கொயரா வந்துருச்சு. இது ஒரு விஷயம் நமக்கு இதுல கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் இதுல என்ன சொல்றாங்க, பிசி அப்படிங்கிறது 30 சென்டிமீட்டராம். ஸோ இது ஃபுல்லாவே என்னது 30 சென்டிமீட்டர். எங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் நான் வந்து இந்த 90 டிகிரி போட்டுக்கிறேன். பிசி 30, அப்புறம் பிஎஸ் வந்து 24. ஓகேவா. இப்போ இதுவும் என்ன ஆகுது, நமக்கு 90 டிகிரி கிடைக்குது, சரியா. இதுவும் 90 டிகிரி, எல்லாமே தெரிஞ்சிச்சா 8 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ 24 + 8 என்னது, நமக்கு 32. ஸோ ஏபிங்கிறது என்னது 32. ஸோ இங்க கேட்டிருக்கிறது என்ன அப்படின்னா டிசி தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. டிசிக்கு நமக்கு இங்க 8 வரைக்கும் கிடைச்சிருச்சு, டிக்யூ வரைக்கும் கிடைச்சிருச்சு. அப்போ டிக்யூ ஈக்குவல் டு 8. அப்போ டிசி இஸ் ஈக்குவல் எப்படி எழுதலாம், டிக்யூ பிளஸ் கியூசி அப்படின்னு எழுதலாமா, கியூசியோ சிக்யூஓ. இப்போ பிஎஸ் இஸ் ஈக்குவல் டு பிஆர் இல்லையா. அப்போ இது என்னது
இது 24 இருக்கும். மொத்தமா இது 30 சரியா? 24ல 30ல 24 போச்சுன்னா நமக்கு 6. அதுதான் என்னது CR. CR 6 ஆகுதுன்னா என்ன இருக்கும்? CQ என்னது 6 ஆந்திருக்கும். ஸோ 8 + 6 is 14 சென்டிமீட்டர் சரியா? அதனால தான் CQக்கு 6 சென்டிமீட்டர் வந்திருக்கு. 31st சம். 31stல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா the difference between the outer and inner radius of a hollow right circular cylinder of length 14 centimeter is 1 centimeter சரியா? சரி இதை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். 14 centimeters 1 centimeter ஏன் கொடுத்திருக்காங்க? If the volume of the metal used in making a cylinder is 176 cubic centimeter, find the outer and inner radii of a cylinder சரியா? ஸோ இது எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த சிலிண்டர் முதல்ல இந்த ஷேப் சிலிண்டருடைய ஷேப் என்ன நமக்கு ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்சது. ஸோ இந்த ஷேப்ல இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த சிலிண்டரிக்கல் ஷேப்ல இன்னொரு ஹாலோ சிலிண்டர் போது இதுக்கு ஒரு திக்னஸ் இருக்கு சரியா? அப்ப இந்த திக்னஸ்க்கு ஏத்த மாதிரி இந்த சிலிண்டர் இருக்கும் அப்படின்னா இந்த ஒரு ரேடியஸ்க்கும் இந்த ரேடியஸ்க்கும் உள்ள டிஃபரன்ஸ் சரியா? அதான் இங்க சொல்லியிருக்காங்க. 2 ரேடியஸ்க்கு உள்ள டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவுட்டர் சர்க்கிள் இன்னர் சர்க்கிள். அப்போ பெரிய சர்க்கிள்ல இருந்து சின்ன சர்க்கிள் மைனஸ் பண்ணா நமக்கு 1. அது எழுதியாச்சு. முடிஞ்சுதா? ஒரு 176 கியூபிக் சென்டிமீட்டர் இருக்க ஒரு சிலிண்டர் அப்படின்னு வந்து ரெடி பண்றாங்க. எதுலன்னா ஒரு மெட்டல்ல இருந்து சரியா? அந்த மெட்டலை உருக்கி தான் ரெடி பண்றாங்க. ஸோ அதோடைய ஆன்சரும் நமக்கு கொடுத்த மாதிரி கொடுத்தாச்சு. இதுல என்ன வந்திருக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த ஒரு அவுட்டர் ரேடியஸ்க்கு அப்புறம் இன்னர் ரேடியஸ்க்கு அப்படின்ற மாதிரியான வேல்யூஸ் எப்படி எடுப்போம்? அவுட்டர் அண்ட் இன்னர் ரேடியஸ்க்கான ரேடியஸ் வந்து R1 R2 அண்ட் R1 எடுத்திருக்கோம். ஸோ ஃபார்முலா 2 ஃபார்முலா வரும். அதாவது பை இன்டூ R ஸ்கொயர் ஹெச், அதாவது R2 ஸ்கொயர் ஹெச் மைனஸ் பை இன்டூ R1 ஸ்கொயர் ஹெச். ரெண்டு வால்யூம் இல்லையா? அதனால நடுவில் வந்து ஹோலா இருக்கு. பட் இங்க வால்யூம் வந்து நமக்கு ஃபுல்லா இருக்கு அப்படிங்கிறதுனால இதுல இருந்து இதை மைனஸ் பண்ணா பையும் ஹெச்சும் வந்து காமனா எடுத்துட்டாங்க. மீதி இருக்கிறது R2 ஸ்கொயர் அண்ட் R1 ஸ்கொயர் சரியா? இப்போ இது என்னது நமக்கு ஹைட் கொடுத்ததுனால அந்த ஹைட் அதாவது லென்த் ஆஃப் தன் கொடுத்துருக்காங்க 14. ஸோ இதை எடுத்துட்டு வந்து நம்ம இங்க வந்து மல்டிப்ளை பண்ணியிருந்தோம்னா இங்க வர்றது டிவிஷன் வந்துடும். இங்க வர்றது 22 டிவிஷன்ல வந்துடும். 7 வந்து டிவிஷன்ல இருக்கு. இங்க வந்தா மல்டிப்ளை வந்துடும். அப்போ 176 டிவைடட் பை 22 இன்டூ 14 இன்டூ 7. அப்போ 7ஆல இதை டிவைட் பண்ணா 2 சரியா? தென் இங்க 2ஆல இதை டிவைட் பண்ணா 88. அப்போ இதால இதை டிவைட் பண்ணா நமக்கு 4. அப்போ என்ன கிடைச்சிருக்கீங்க நமக்கு? R2 ஸ்கொயர் மைனஸ் R1 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4. ஸோ இது எப்படி இருக்கு? A ஸ்கொயர் மைனஸ் B ஸ்கொயர் ஃபார்முலால இருக்கா? அப்போ R2 பிளஸ் R1 இன்டூ R2 மைனஸ் R1 எடுத்துக்கிட்டா ஈக்குவல் டு 4. ஸோ R2 பிளஸ் R1 வந்து நமக்கு என்ன எடுத்துக்கலாம்? அதாவது R2 மைனஸ் R1 வந்து 1 இன்டூ R2 பிளஸ் R1 மட்டும் இருக்கு. இன்டூ 1 பண்ணோம்னா என்ன இருக்கும்? அதே தான் இருக்கும். ஈக்குவல் டு 4. அப்போ R2 பிளஸ் R1க்கு 4ம் R2 மைனஸ் R1க்கு 1ம் வருது. ஸோ இதுல இருந்து என்ன பண்ணலாம்? R2 மைனஸ் R1 ஈக்குவல் டு 1 அண்ட் R2 பிளஸ் R1 ஈக்குவல் டு 4 எடுத்தா லீனியர் ஈக்குவேஷன் மாதிரி ஆயிடுச்சா? அதாவது x பிளஸ் ஒய் ஈக்குவல் டு 1 அதாவது x மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 1 அண்ட் x பிளஸ் ஒய் ஈக்குவல் டு 4ன்ற மாதிரி. இதை டைரக்டாவே ஆட் பண்ணோம்னா 2R2. இப்போ R1 பிளஸ் R2 பண்ணும்போது ஒரு மைனஸ்ல இருக்கு பிளஸ்ல இருக்கு 0 ஆயிடும். ஈக்குவல் டு 5. அப்போ R2 ஈக்குவல் டு 5/2. அப்போ 5/2 கேன்சல் பண்ணோம்னா 2.5. R2 கொண்டு போய் R1ல எங்கேயாவது சப்ஸ்டியூட் பண்றோம் அப்படின்னா என்ன இருக்கும்? R2 மைனஸ் R1 ஈக்குவல் டு 1ல போடுறேன். அப்போ இங்க 2.5 இங்க வந்ததுன்னா 2.5 மைனஸ் R1 ஈக்குவல் டு 1. அப்போ 2.5 இங்க போச்சுன்னா மைனஸ் 2.5. அப்போ மைனஸ் 1.5 இல்லையா? மைனஸ் R1 ஈக்குவல் டு மைனஸ் 1.5. அப்போ மைனஸ் மைனஸ் கேன்சல் பண்ணா R1க்கு 1.5 அண்ட் R2க்கு 2.5 நமக்கு கிடைச்சிருச்சு சரியா? ஸோ இதுதான் நமக்கான ஆன்சர். ஸோ அடுத்த செக்ஷன் டி பார்க்கலாம். ஓகே.